சர்வலோகத்தை உண்டாக்கி ரட்சித்து ஆளுகை செய்து இந்த முழு உலகமும் பரலோகத்தின் ஜனங்களாக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் மாறும்படி பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே கிறிஸ்து பரலோகம் சென்றது முதல் அவர் திரும்பி வரும் மற்றும் இந்த பரலோக ராஜ்யத்தின் அன்பின் செய்திகளை முழு உலகமெங்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் வல்லமையினால் அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற பரிசுத்த சந்ததி. உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தருடைய கிருபையும் தயவும் உங்களை நிரப்புவதாக. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தேவன் தன்னை ஆராதிக்கும் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை, ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை நான் தருவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு நமது இந்திய நாடு இன்றைக்கு குடியரசு தின நாளை இது கொண்டாடுகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட 500க்கு மேற்பட்ட சில குறுநில மன்னர்கள், ராஜாக்கள் தான் இந்தியாவின் பல மாநிலங்களையும் பல இடங்களையும் அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த ராஜாக்களின் அதிகாரத்திலிருந்து எல்லா மாநிலங்களையும் விடுவிக்க எல்லா உரிமையும் சாதாரண மனிதர்களுக்கும் கிடைக்கும்படி செய்ய எந்த ஒரு சாதாரண மனிதனும் கூட அவன் மக்களுடைய ஆதரவோடு ஒரு நாள் ஒரு தலைவனாக, பெரிய அதிகாரியாக, பெரிய பிரதம மந்திரியாக, ஜனாதிபதியாக, ஒரு முதலமைச்சராக, கவர்னராக, கலெக்டராக வர முடியும் என்று ஒரு போராட்டத்தில் வெற்றி பெற்றது தான் இந்த குடியரசு தின நாள் என்பது. ஆகவே 3000க்கு மேற்பட்ட மொழி, இனம், குலங்களை கொண்ட நாடு நமது நாடு. பல மத கலாச்சாரங்களை கொண்டது நமது நாடு. பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நாடாய் மாற்றப்பட்டது நமது நாடு. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் எல்லோருமாய் உண்மையில் ஒருவரை ஆண்டான் அடிமை என்று புறக்கணித்து விடாமல், ஒருவர் ஏமாற்றி இந்தியாவை பிளவுபடுத்தி விடாமல், மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சத்ருவாய் இந்தியர்கள் மாறிவிடாமல், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லாரும் உரிமை உள்ளவர்கள், எல்லாருக்கும் அந்த முன்னேற்றம், அதிகாரம் உண்டு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அந்த குடியரசு நாளின் அந்த மேன்மையை மீண்டும் தேவாதி தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது தான் இந்த நாளின் நிலைமை. ஆகவே தேவ ஜனங்களாகிய நாம், நம் தேவன் நமக்கு தந்திருக்கிற அழைப்பை பார்த்தீர்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், தேவனுடைய நாமத்தை சார்ந்தவர்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, தங்கள் தீமையானவைகள், மோசமானவைகள், சுயநலங்களாக விற்று சாகடித்து நம்மை உண்டாக்கிய தேவனுடைய முகத்தை ஒரு மனதோடு நாம் தேடினால் பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன் நமது பாவங்களை மன்னித்து நாம் இருக்கும் நாட்டை, நாம் இருக்கும் மாநிலத்தை, நாம் வாசம் பண்ணும் பல இனத்து மக்கள் எல்லாம் நமது மனம் திரும்பி அர்ப்பணிக்கிற ஜெபத்தை கேட்டு நமது இந்திய தேசத்திற்கு உண்மையான சுதந்திரத்தையும் உண்மையான குடியரசு நாளையும் ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களும் சகோதர அன்போடு வாழவும், சமாதான அன்போடு வாழவும், ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேற்ற பணிகளில் செய்யவும்
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிசாசின் போதனைகள் ஒழிக்கப்படவும் எல்லோரும் சகோதரர்கள் சகோதரிகள்தான், எல்லோரும் ஒரு குடும்பம்தான். இந்திய தேசமே ஒரு குடும்பத்து மக்கள் போல நாம் எல்லோரும் வாழ, இந்த நாடு ரட்சிக்கப்பட, இந்த நாட்டின் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க, எல்லா ஏழை எளிய மக்கள் எல்லாம் ரட்சிப்பை பெற, ஆசீர்வாதங்களை பெற, எல்லா தாழ்ந்த மக்களும் கூட உயர்த்தப்பட, உயர்ந்த இடங்களுக்கு வந்து அவர்கள் எல்லோரும் வாழ நம்ம எல்லோரும் ஜெபம் செய்ய வேண்டிய நாள் இந்த குடியரசு தின நாள். என்றால் இந்த உலகம் நாம் ஆராதிக்கிற தேவனால் உண்டாக்கப்பட்டது. நாடுகள் அந்த தேவாதி தேவனால்தான் உலகம் முழுவதும் பல நாடுகள் உருவாக்கப்பட்டது. ஒரு ராஜாக்களை உட்கார வைக்கவும், இன்னொரு ராஜாக்களை, இன்னொரு அதிகாரம் உள்ளவர்களை கொண்டு வரவும் தேவனால தான் முடியும். ஆகவே நண்பானவர்களே, பரலோக தேவனுடைய விருப்பம் இல்லாமல் தேவனே ஒரு காரியத்தையும் நாம் செய்யவே முடியாது. எல்லாவற்றையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கடந்த காலங்களெல்லாம் பாடுகள், போராட்டங்கள், ஜாதி வெறி, மதவெறி, குலவெறி, கோத்திரவெறி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன், தள்ளப்பட்டவன் என்று பல பிரிவினைகளெல்லாம் தலைவிரித்தாடி சமாதானத்தை இழந்த நாட்கள் ஒழிந்து போகட்டும். இனி வரப்போகிற நாட்கள் ரட்சிப்பின் நாட்கள், மீட்பின் நாட்கள், சுதந்திரம் பெற்ற நாட்கள், குடியரசு உண்மையான பொருளை கடைபிடிக்கிற நாட்கள் பரலோக தேவனிடத்திலிருந்து நம்முடைய இந்தியா பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்தியாவில் வாழும் கோடி கோடியான கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் ஒருமனப்பட்டு நாம் எல்லோரும் எங்கள் தேசத்தின் மேல் நம்முடைய பரிசுத்த கரத்தை நீட்டி இந்தியாவை ரட்சியும், இந்திய தலைவர்களை ரட்சியும், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் சகோதர அன்பின்படி வாழ இயேசுவே ரட்சியம். இந்தியாவை ஆட்டி படைத்த கொலை வெறி, ஜாதி வெறி, மதவெறி, குடிவெறி, விபச்சார வெறிகள், எல்லா விதமான அழிவுகள், பொய்கள், பெத்தலாட்டங்கள், மோச நாசங்கள், கேடுபாடுகள் எல்லா மட்டத்திலிருந்தும் ஒழிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி சமாதானத்தின் நாடாக நமது நாடு மாற நாம் ஜெபம் செய்வோம். இதுவே மெய்யான சுதந்திர நாள், இதுவே மெய்யான மக்கள் ஆட்சி கொண்ட நாள். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, சர்வலோகத்தின் ராஜாவே, நீர் மனித வாழ்வுக்காகவே ஆண்டவரே இந்த உலகத்தை உண்டாக்கினீர். மனிதர்கள் நலம் பெற்று வாழவே சகல சம்பத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறீர். மனிதர்களை அதிகாரம் பெற்றவர்களாக கர்த்தாவே இயேசுவே இந்த பூமியில் நீர் வைத்திருக்கிறீர். அது எல்லாரும் வாழ்வதற்காகவே. ஆகவே எங்கள் இந்தியாவை ரட்சிங்க ஆண்டவரே. எங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா பாவமானவைகள், துரோகமானவைகள், பொய்யானவைகள், மாய்மாலமானவைகள், மாந்திரிகமானவைகள், பாதாள பேய்களுடைய அதிகாரம் பெற்ற காரியங்களெல்லாம் நிர்மலமாவதா இயேசு நாமத்தினால. எங்கள் இந்தியாவில் எல்லோருக்கும் எல்லா அன்பும் கிடைக்க, சகோதர அன்பு பெருக, சமாதான அன்பு பெருக, நீ தந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஏழை எளிய மக்களும் தலைநிமிர்ந்து இந்தியாவில் ஆசீர்வாதத்தோடு வாழ இயேசுவே கர்த்தர் என்று இந்தியா அறிந்து கொள்ளும்படி உம்முடைய சபை பணிகளுக்கு ஆதரவு கொடுக்கிற அரசாங்கங்கள் எழும்ப தேவனே எங்கள் நாட்டை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.